பொருள். ஸ்ரீருத்ரம் யஜூர் வேதத்தோட மிகச்சிறந்த பகுதியா இருக்கு. துன்பங்களை எல்லாம் போக்குற நம்ம சிவபெருமான நூத்துக்கணக்கான பெயர்களால போற்றி பாடுற சக்தி வாய்ந்த மந்திர தொகுப்பு தான் இந்த ஸ்ரீருத்ரம். இப்படி பல வடிவங்கள்ல அவரை போற்றுறதுனால சதருத்ரியம் அப்படின்னும் ருத்ரோபநிடதம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த ஸ்ரீருத்ரம் சமஸ்கிருத மொழியில சிவபெருமானை போற்றி அவரோட அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட மிக சக்தி வாய்ந்த மந்திர ஜபம். ஸ்ரீருத்ரத்தை வேதங்களின் விலைமதிப்பற்ற நகை அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமகம் சமகம் அப்படின்னு 2 வகையான பிரிவு இருக்கு. நமகம் அப்படின்னா சிவனை போற்றுறது. மந்திரத்தை முடிக்கும் போது நமக அப்படின்னு முடிப்போம்ல, சிவாய நமக, ருத்ராய நமக, காலாய நமக, இப்படி நமக நமகன்னு முடியும்ல, அதத்தான் நமகம் அப்படின்னும், சமகம் அப்படிங்கிறது எனக்கு இது கிடைக்கட்டும் அப்படின்னு அவர்கிட்ட வரங்களை வேண்டதுதான் சமகம். இந்த மந்திரத்தை முடிக்கும் போது சமே சமே அப்படின்னு முடிப்பாங்க. இப்படி ருத்ரம் நமகம் சமகம் அப்படின்னு 2 வகை பிரிவா இருக்கு. இந்த ருத்ரத்தோட முதல் அணுவாகம் அப்படின்னா பிரிவு. முதல் பிரிவுல சிவபெருமானோட ஆணைய மீறி நடந்தவர்கள்ட்ட கோபம் கொண்டவராகிய அவரு கோபம் தணிஞ்சு அருள் புரிந்து எங்களுக்கு காட்சி தரணும் அப்படின்னு வேண்டி துதிக்கப்படுது. ஸ்ரீ ருத்ரத்தோட 2வது பிரிவுல அவரோட தோற்ற பொழிவை போற்றி வணங்கப்படுது. 3, 4, 5, 6, 7, 8, 9வது பிரிவுகள்ல எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கும் இறைவனை கண்ணுக்கு புலப்படாம அந்தராமியா இருக்கிற அவரோட தன்மையையும் போற்றி வணங்குற மாதிரி இருக்கு. 10வது பிரிவுல காட்சி தந்தருள்ள ஈசன் கிட்ட எங்களை துன்புறுத்தாம எங்களோட விருப்பங்களை எல்லாம் சொல்லி வணங்குற மாதிரி இருக்கு 10வது பிரிவு. 11வது பிரிவுல சிவகணங்களுக்கு வணக்கம் சொல்லப்படுது. இந்த ருத்ரத்துல சிவபெருமானோட கோபம், அவரோட வில், அன்பு, அவர் படைச்ச எல்லாத்தையும் நம்ம சாஷ்டாங்கமா வணங்குறோம். இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த வேத மந்திரமான ஸ்ரீ ருத்ரத்தை சொல்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். இத சொல்றதுனால நம்ம பாவங்கள் நீங்குது. இது பாவங்களுக்கு ஒரு பிராயச்சித்தமா இருக்கு. சிவனோட அருளை முழுமையா நமக்கு பெற்று